இன்றைக்கி கோஸ் பொரியல் வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ கோஸ் எடுத்திருக்கேன். இந்த காய்கறி கட்டரில் போட்டு இது நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, பயங்கர யூஸாக இருக்கும். அப்படியே நல்ல தேங்காய் துருவல் மாதிரி நல்ல நைஸாக இருக்கும். அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி, இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப ஒன்றும் வதங்க வேண்டாம், ரொம்ப வதங்குச்சுன்னா கலர் மாறிடும். கோஸ் பொரியலே ஒயிட்டாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அந்த ஒயிட் கலர் தான் கோஸ் பொரியலுங்குது. அப்படி சிம்மில் வச்சுக்கோங்க. கோஸை போட்டுட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வைக்கணுங்க. இது மூடி வைக்கணும், அப்போ தான் கலர் உங்களுக்கு போகாது. மூடி வச்சு திறக்கும்போது தான் நல்ல ஒயிட்டாக இருக்கும். அப்புறம் மிக்சியில் கொஞ்சம் தேங்காய், ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு பரபரன்னு அடித்து வச்சுக்கோங்க. இப்போ கோஸ் வெந்திருக்கும், திறந்து பார்க்கலாம். ஓரளவு வெந்துருச்சு. இப்போ அந்த மசாலா போட்டுக்கலாம். பொரியலுக்கு மாதிரி இருக்கணும், அந்த காய் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கணும். தேங்காய் அதிகம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை காரக்குழம்பு சாம்பார் தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். வச்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.